சத்தியவான் இறந்துட்டான். சாவித்திரி கவலைப்படல, விசா வாங்காமே எவ்வளவு போயிட்டாரு. எவன் நடுக்கிட்டான். தமிழ்நாட்டு பெண்களும் இவ்வளவு தைரியமா இங்கே வந்துட்டு என்ன வேணும்னு கேட்டான். தான் உரிமை தவிர கொடுக்கறதுக்கெல்லாம் மேல இருக்கிற அதிகாரி. எனக்கு அதுக்கெல்லாம் அதிகாரம் கிடையாது. கணவனாரை தவிர வேற எது வேணாலும் கேள்வி தருகிறேன். வாழ்க்கை மாற மாட்டியே மாற. நான் பதிவிரத, எனக்கு சந்தானம் வேணும். குழந்தை கணவனார் கொடுத்தா குழந்தை. யமனையே அடக்கி மடக்கி சத்தியவானை எழுப்பி கல்யாணம் பண்ணிக்கிறார். இதுவரையிலும் எந்த ஆணாவது மேல் லோகத்துக்கு போய் மனைவி இறந்துட்டான் ஆக்சிடென்ட் தான் வரலாறு இதுவரையிலும் கிடையாது. அது தங்கச்சியே கல்யாணம் பண்ணின்னு புது மாப்பிள்ளையா இருக்கும். வாலியினுடைய மனைவி தாரை சொன்னார், பகவான் ராமச்சந்திரன் உங்கள் தம்பிக்கு துணையாக வந்திருக்கிறான், ஊருக்கு போகாதீர்கள். அவன் வாலி தாரையின் வார்த்தையை கேட்டிருந்தால் இறந்திருக்க மாட்டான். பாண்டிய மங்கையர்க்கரசி வெப்பு நோயினாலே பாண்டியன் கஷ்டப்பட்டான். அந்த அம்மா சொன்னாங்க, ஞானத்தின் திருவுரு ஞான சம்பந்தர் 3 ஆண்டிலே அம்பிகையினாலே பால் கொடுத்தவர், அவரை அழையுங்கள் உங்கள் வெப்பு நோய் தீரும்னார். ஞான சம்பந்தர் அழைச்சு காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறிக்கு வைப்பது. சரி, நமச்சிவாயம் பதிகம் பாடி திருநீர் கொடுத்தார் நன்றாக. இப்ப மனைவி பேச்சை கேட்டு வேண்டாம். இது மாதிரி நான் நிறைய சொல்லுவேன். ஆகையினாலே இன்று முதல் பெண்கள் எல்லாம் குடும்பத்தை அழிக்க மாட்டாங்க. பழமொழியை தப்பா பயன்படுத்துறாங்க. இந்த பாரியார் சாமி அர்த்தம் இது. நீங்க இதெல்லாம் இன்னைக்கு பொருள் மனசுல வாங்கி. அப்பையார் சொல்லுகிறார்கள், காவல் தானே பாவையருக்கு அழகு. நாங்க என்ன உங்களுக்கு எல்லாம் அடிமையா? சொன்னது அப்பையார். காவல் தானே பாவையருக்கு அழகுங்கிறாங்க. ஆண் பெண் சமம், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஒப்புடைய மாதரும் ஒன்பொருளும் நீன்னார் அப்பர் சுவாமி. சிவபெருமான அதுதான் உமா பாதி சுவாமி பாதி, 2 பேர் பாதி பாதியா இருக்காங்க. அர்த்தநாரீஸ்வரர் சமம்ங்கிறதுக்காக ஆணும் பெண்ணும் வேறு இல்லை, சமம். 2 கண்களை போது உயர்வு தாழ்வே கிடையாது. ஆனா வாரியார் சாமி சொல்றார், ஆண்களை காட்டிலும் பெண்கள் 1 மடங்கு உயர்ந்தவர். நம்ம சனாதான தர்மத்திலே இந்து மதத்திலே பெண்களுக்கு சன்னியாசமே கிடையாது. ஏன் தெரியுமா? அவர்கள் கல்யாணம் ஆன உடனேயே தன் ஊரு பேரு அப்பா அம்மா எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துடுறாங்க. பேரையே விட்டுறாங்க. திருமதி சுப்பிரமணியம், திருமதி ராமசுப்பிரமணியம் பேரையே விட்டுறாங்க. 300 நாள் சுமந்து குழந்தை பெறாங்க. யாருக்கு அந்த கண்ணா? அப்பா பேர் சொல்லு. அவரா பெத்தார்? பெத்தது இந்த அம்மா பேர் எடுக்கிறது அவரு. ஆகையினாலே காவல் தானே பாவை இருக்கிறதுன்னு அப்பையார் சொல்லியிருக்காங்க. என்ன காரணம்? நாங்கள்லாம் அடிமைங்களா? நாங்க ஏன் காவல் இருக்கோம்? சொல்ல வீட்டுல பெண் குழந்தை காலேஜ் போயிருக்கோம். டேய் பாலு, அக்கா பஸ் ஸ்டாண்ட்ல போய் கூட்டிடுவேன். பாட்டி கோயிலுக்கு போனா, கண்ணா பாட்டியோட கோயிலுக்கு போயிட்டு வர. பெண்கள்ல காவலோட போறாங்க. என்ன காரணம்? வாரியார் சொல்ற, கஜானா ரயில் நிலையத்துக்கு போனா எஸ்காட்டோட போகும். கஜானா கத்திரிக்காய் கூட எஸ்காட் இருக்குமா? உயர்ந்த பொருள்கள் காவல்ல இருக்கு. பெண்கள் எல்லாம் தங்கம், ஆண்கள் எல்லாம் இரும்பு. இரும்பு தீர்வுல தங்கம் இருக்குது. உள்ள அடிமைப்பட்டிருக்கிற தங்கத்துக்கு தானே பெருமை அதிகம். ஆண்கள் எல்லாம் இரும்பு, பெண்கள் எல்லாம் தங்கம். அதனால பெண்கள் எல்லாம் உயர்ந்தவர்கள், ஆண்களை காட்டிலும் 1 மடங்கு. தாயார தெய்வமா நினைக்கணும்னு சொன்னார்ல, நான் என் தாயை தெய்வம் என்று சொல்லுகிறேன். அப்ப நான் யாரு? தேவகுமார். பெண்கள் எல்லாம் பேய்னா நீ பேய் குட்டி ஆகிடுது. பெண்கள் முத்திக்கு தடை அல்ல. வசிஷ்டர் தானே பெரிய முனிவர், அவரு அருந்ததியோட இருக்கிறாரு. ஏன் நம்ம சாமி உமாதேவியாரோட இருக்கிறாரு. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை, கண்ணில் நல்ல குதுரும் கழுமல வடநகர் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்தது. பெண்ணின் நல்லாளோடு பெருந்தகை இருக்கிறார். ஆகையினாலே ஆண் பெண் சமம். அதுல அந்த இதுவே இருக்கக்கூடாது. இன்று முதல் யாராவது வெளியூர்ல இருந்து வந்தவங்க மனைவி மனம் நோக நடக்கிறவங்க இருந்த நாளையிலிருந்து சாந்தமும் லேது சௌக்கியம். சின்ன சின்ன குறை இருக்கதானே செய்யும். ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் அதிகமா தூங்கிட்டாங்க, என்ன தப்பு? ஒரு நாள் கொஞ்சம் லேட்டா சாப்பிடணும். மூதேவி சொல்லலாமா? மக்கள் மனம் நோக பேசக்கூடாது. யார் மனம் நோக? ஏன்னா எல்லார் உள்ளத்திலையும் கடவுள் இருக்கிறார். அவர்களை மனம் நோக செய்த அதையே நாகரிகமா சொல்லணும். பாக்கியம், நீ மனைவியா வர்றதுக்கு நான் ரொம்ப பாக்கியம் பண்ணிக்கிறேன் அப்படின்னா கூட கொஞ்சம் நெய் ஊத்துவாங்க. நானு பெண்கள்லாம் யாரு, ஆண்கள் மட்டும் கேட்டுங்க.
நீங்க எல்லாம் மனைவி உங்க பேச்சு கேட்டு நடக்கணும்னா அம்மா நீங்க யாரும் எல்லாம் காது முடிக்கணும். அவங்களுக்கு ரகசியமா சொல்றேன். அவங்க அப்பா அம்மா எல்லாம் உயர்த்தி சொல்லும். நிச்சயமா எல்லாம் காரியம் நடக்கும். உங்க வீட்டுக்கு திடீர்னு 10 பேர் நண்பர்களா, ஏங்க உங்க அம்மா 10 பேருக்கு அடையாங்க நான் 20 பேருக்கு சமைப்பேங்க. சுகரம் நீங்கள் அவர்களை 5% வெறுத்தா அவங்க 100% வெறுத்துருவாங்க. நீங்க 5% நினைச்சா அவங்க 100% நேசிப்பாங்க. கணவன் மனைவி ஒத்துமையா வாழணும். கணவன் மனைவி விட்டு கொடுத்து வாழணும்னாங்க. இப்ப என்ன புரிஞ்சீங்கன்னா, கணவன் மனைவியை விட்டுறேங்கிற, மனைவி கணவனை விட்டுறேங்கிற. விட்டு கொடுக்குற வாழ்க்கை எப்படியா போகும்? வேத நூல் பிராயம் 100 மனிதர் தாம் புகுவரேனும் பாதியும் உறங்கி போகும். ராத்திரியில மட்டும் தூங்கணும், பகல்ல தூங்கினா நோஞ்சு சேர்ந்துடும். நின்றதில் 15 ஆண்டு பேதை பாலகனாக. 15 வயசு உலகம்னா என்னன்னு தெரியாம வாழ்ந்துடும். நின்ற அப்புறமா என்ன இருக்கு? பிணி மூப்பு துயரம் ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமா நகருளானி. மனம் குளிர பாடுற ஆழ்வார். ஆகையினால நம்ம எல்லாம் ஒத்துமையா வாழும். வேற்றுமை வேதனை தரும், ஒற்றுமை உயர்வு தரும். இன்று முதல் கணவன் மனைவி ஒத்துமையா இருக்கு. சைக்கிள் பியூர் அகர்பத்தி பக்தி திருவிழா ஒரு சிறிய